வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஆடிப்பெருக்கு கலந்த சாதம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் புளியோதரையும் தயிர் சாதமும் நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அரிசி பருப்பு பாயசம் இதுதான் நம்ம பண்ண போறோம். நீங்க இஷ்டப்பட்டீங்கன்னா தேங்காய் சாதம், அப்புறம் உளுந்து பொடி சாதம் பண்ணிக்கலாம், எள்ளு பொடி சாதம் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். தேங்காய் சாதம், லெமன் ரைஸ் எல்லாமே. இன்னைக்கு நம்ம வந்து புளி காய்ச்சலை ஃபர்ஸ்ட் காய்ச்சிடுவோம். அதுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா, ஒரு 7 வரமிளகா சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு. ஃபர்ஸ்ட் இதுக்கு லைட்டா வறுத்துப்போம். முக்கால்வாசி வறுப்பட்டுருது. 1 டீஸ்பூன் வெந்தயம், எள்ளு நல்லா ஒரு 2 டீஸ்பூனுக்கு எள்ளு. எண்ணெய் நல்லா பொரியற சத்தம் கேக்குது, ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் புளி காய்ச்சல் காய்ச்ச போறோம். அதுக்கு கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம அரிசி பருப்பு பாயசம் தான் பண்ண போறோம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு 2 டீஸ்பூன் வந்து அரிசி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை நெய்ல வறுத்துக்கலாம். நாம நெய்ல லைட்டா வறுபட்டுருக்கு. காய்ச்சின பாலை சேர்க்கிறேன். மூடி வச்சிருவோம். இது பால்லயே வெந்தாதான் நல்லா இருக்கும். அதனால பால்லயே வேகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2-3 விசில் விடுவோம். அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருந்து, அது நல்லா காஞ்சிடுது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஒரு 6-7 வரமிளகா. ஆல்ரெடி நம்ம வந்து பெருங்காயம் வறுத்துருக்கோம் பொடி பண்றதுக்கு. இருந்தாலும் இந்த எண்ணெயில போடும்போது அது நல்லா வாசனையா இருக்கும். அதனால நான் பெருங்காய பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை, மஞ்சள் பொடி, நல்ல பெரிய சாத்துக்குடி சைஸ்ல புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். புளிக்காய்ச்சலுக்கு வறுத்தது நல்லா ஆறிடுது. இதை பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்ம வறுத்ததை நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ தேவையான உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணதையும் சேர்த்துருவோம். நல்லா சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரணும். இன்னும் வெல்லம் சேர்க்கல, இனிமேல் தான். நம்ம வறுத்து அரைச்ச பொடியும் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு கொதி, அவ்வளவுதான். நல்லா பாருங்க, கெட்டிமாயிடும். அப்படியே எண்ணெய் மேல மிதக்குது பாருங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளவுதான், நம்மளுடைய புளிக்காய்ச்சல் ரெடி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன் நானு. இந்த பக்கம் வந்து சாதம் வந்து உதுரா வடிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இதுல என்ன பண்ண போறோம்னா, பச்சை கருவேப்பிலையை இப்படி கசக்கி போட்டுக்கலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து இந்த பக்கம் கொதிச்சுன்னு இருக்குல்ல, உடனே கலர வேண்டாம். இதுல போட்டு வச்சுப்போம், அப்புறமா கலரிக்கலாம். தாளிப்பெல்லாம் நம்ம முன்னாடியே கொடுத்தாச்சு. வேணும்னா நம்ம லாஸ்டா கூட திருப்பி தாளிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தயிர் சாதம் தான் நம்ம கலக்க போறோம். அதுக்கு சாதம் வந்து நல்லா குழவா வடிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதுல வந்து நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். இதுல காய்ச்சின பாலை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருவோம். இன்னொரு கப்பு பால் சேர்த்துக்கலாம், நல்லா காய்ச்சின பால். இப்போ தயிர் சாதத்துக்கு பாலெல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தேவையான உப்பை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டிக்கு தயிர், இதுல பெருங்காய பொடி, தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, இஞ்சி. இது அப்படியே சுட சுட சைட்ல விட்டுலாம்.
அவ்வளவுதான், நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி. இப்போ புளியோதரையை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஆறி இருக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய புளியோதரை ரெடி. அரிசி பருப்பு பாயசம் பண்ணிடலாம். நல்லா வெந்திருக்கும். ஒரு மசிச்சுட்டு அப்படியே ஒரு கொதி விட்டுருவோம். இதுல வந்து அந்த கடலை பருப்பு வந்து ஒரு மாதிரி நெத்துன்னு வெந்திருக்குமா, சாப்பிடும்போது வாயில அப்புறம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பால் சேர்த்து ஒரு கொதி விடுவோம். ஏலக்காய் பொடி கொஞ்சம், பாருங்க பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போ இதை இறக்கி வச்சிருவோம். இன்னும் நம்ம வந்து வெல்லம் எல்லாம் சேர்க்கல. ஃபர்ஸ்ட் தாளிச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நெய், நல்லா ஒரு ஸ்பூனுக்கு நெய், தேங்காய் சேர்த்துக்கலாம். நெய்ல வந்து தேங்காயை லைட்டா கலர் மாற வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருது. இப்போ வெள்ளைக்கரைசல் சேர்த்துடலாம். இன்னைக்கு ஆடிப்பெருக்குக்கு புளியோதரை, தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து அரிசி பருப்பு பாயசம் நான் பண்ணியிருக்கேன். நீங்க வேணும்னா வடையும் பண்ணலாம். அதே மாதிரி வந்து தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் பண்ணலாம், இல்லை உளுந்து சாதம் பண்ணலாம், இல்லை எல்லோதரை பண்ணலாம். எது வேணாலும் பண்ணலாம். அப்பளம் இருந்தால் அப்பளம் பொரிச்சிக்கலாம். நான் அப்பளம் தான் பொரிக்க போறேன். ஸோ அது எப்பயும் போல நார்மல் உளுந்து அப்பளம் தான் நான் பொரிக்க போறேன். வேற எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் வந்து ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.